Rose of Sharon Ministries presents அற்புதத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நேரத்தில் விடுதலைக்காகவும் சுகத்திற்காகவும் எப்போது என்னை ஆண்டவர் சுகமாக்குவார், இப்போது என்னை ஆண்டவர் விடுதலையாக்குவார், இப்போது என் காரியம் வாய்க்கும் என்று நீங்கள் கண் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புற காரியம் அவராலே வரும். நீங்க பயப்படாதீங்க. நீங்க என்னெல்லாம் நம்பிக்கையோடு இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரை பாடி நீங்க மகிமைப்படுத்தி சொல்லி துதிக்கிறீங்களோ, ஒரு நாளும் உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தி விட மாட்டார். ஒரு நாளும் உங்களை சத்ருவின் கையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. இந்த 1ஆம் தேதி ராத்திரியில நீங்க நம்புற காரியம் எல்லாம் அவராலே வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை ஒரு நாள், அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை ஒரு நாளும், அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நம்புற காரியம் வருது. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையே, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையே, அடியறியா அலைந்த என்னை கண்டீரே. உம் கண்களா வலியறியா அலைந்த என்னை கண்டீரே. உம் கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வினில்
அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்விலே அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு இவ்வளவோ நான் தகுதியும் அல்ல. வராமலே உடனிருந்து மறவாமலே நடத்தி வந்தி, மாறாமலே மறவாமலே ஆச்சரியமானவரே, வாழ்வினில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வினில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு கரங்களை தட்டி ஆவியானவரே, இந்த ஜெப வேளை இறங்க மாட்டவரே, தடைகளை உண்டாயோ, வேதனை துன்பங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, ஆண்டவரே போராட்டங்கள் மாறுவதாக. ஆச்சரியமானவரே, என் வாழ்வினில் அதிசயமானவரே. கர்த்தாவே, இந்த ஜெப வேளையில தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த வீட்டுக்குள்ள, எந்தெந்த வீட்டுக்குள்ள சத்துருவின் கிரியைகள் அதிகமா இருக்குதோ அந்தந்த வீட்டுக்குள்ள வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பவே உடைவதாக நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் அற்புத சுகங்கள் இறங்கட்டும் அப்பா. தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவரும் கைபீராக ஜெயம் தாரும். இயேசுவின் பேராலே ஜெபம் கேளு நல்ல பிதாவே. இந்த நாளிலே உங்களோட பேசுற தேவ செய்தியின் தலைப்பு, உன்மேல் இருக்கிற பாரம் கரைந்து போகும். உன்மேல் இருக்கிற பாரம் எல்லாம் கரைந்து போகும் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேசுகிறேன். பயப்படாதுங்கள், ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்கலாம். எகிப்தின் பாரம், எகிப்தின் பாரம் இதோ இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி, வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள், நல்லா கவனிச்சிடுங்க, உங்களை எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அது பாரமா இருந்துச்சோ அதை இந்த ராத்திரி வேளை ஒருவேளை குடும்பத்தை நினைச்சதான பாரம், பிள்ளைகளை நினைத்ததான பாரம், எதிர்காலத்தை நினைத்ததான பாரம், ஐயோ இப்படி எனக்கு வீட்டுக்குள்ள இந்த காரியம் நடந்து விட்டதே, என் குடும்பம் எப்பொழுது மேலே வரும் என்கின்ற ஒரு பாரம், என் பிள்ளைகள் படிச்சு நல்ல மார்க் எடுப்பாங்களா நினைச்சு அது ஒரு பாரப்படுறீங்க, வேலை கிடைக்கல அது ஒரு பாரம், வீடு கட்ட முடியல அது ஒரு பாரம், குழந்தை இல்லை அது ஒரு பாரமா இருக்குது. இது அனைத்துக்கும் ஒரே ஒரு முடிவு, தேவ சமூகம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்ட போது, எகிப்திலே அவங்க அடிமைத்தனத்தில் வாழும்போது அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ தேவன் அவ்வளவாய் அவளை பெருகும். எவ்வளவாய் பாரப்பட்டாங்களோ, எவ்வளவாய் கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ, எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தங்களை அனுபவித்தார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பினார். வாசியுங்கள் 6-7. பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். உங்க பாரம் தானா கரைந்து போயிடும், தானா முறிந்து போகும். வாசியுங்கள். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். நான் உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்றும். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். பாரம் பார்க்கறதுக்கு அவனால பண்ண முடியல. நல்லா கவனிச்சிடுங்க. சில நேரத்துல நம்மளால ஜெபிக்க முடியாது, சில நேரத்துல ஆலயத்துக்கு நம்மளால போக முடியாது. ஏன்? பாரம். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் என்ன நல்லா வச்சுக்கிறாரா? நான் ஆண்டவரை தேடுறேன், ஆலயத்துக்காக ஓடுறேன், தசமமாக கொடுக்குறேன், வேலையெல்லாம் செய்யறேன். ஆனா என் பிரச்சனை மாறல. மற்றவங்க பேசி 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 என்னை பாரப்படுத்துறாங்க. அந்த பாரத்தெல்லாம் இன்னைக்கு ஆண்டது, அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் நிறுத்தி போடுவாரு. 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம். நல்லா கவனிச்சிடுங்க. அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களினுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த இரவேளையில உன் பாரத்தை நான் பார்த்தேன், உன் துக்கத்தை நான் பார்த்தேன், உன் வேதனையை நான் பார்த்தேன். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே கஷ்டப்பட்டதை, பாரமா வாழ்ந்ததை நினைச்சு வாழ்ந்ததை, அங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாரமா இருந்துச்சான். ஆனால் ஒரு நாள் மேகம் மீதிலே கர்த்தர் வருவார். அவர் நம்மோ ரபா ஷடா அந்தடமனா. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கையில் படுகிற பாரத்தை அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு வந்த நஷ்டத்தை அறிந்திருக்கிறேன், கஷ்டத்தை அறிந்திருக்கிறேன், கண்ணீரையும் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு கைவிட மாட்டேன். ரங்களை மேல உயர்த்தி அல்லேலூயா போடுங்க. என் ஆண்டவர் பேசுறாரு. இந்த ராத்திரி வேளை உனக்கு கர்த்தர் பேசுறாரு. நான் பார்த்திருக்கிறேன், என் ஆண்டவர் பார்க்கல, என் ஆண்டவர் விசாரிக்கல, என் ஆண்டவர் கைவிட்டோ. அவர் உங்க பிரச்சனையை பார்த்திருக்கிறாரு. அதுதான் இயேசு. பாடையை சுமந்தவர்கள் நின்று போனார்கள். அழகிற சகோதரியை பார்த்து அழாதே, அவள் மீது மனதுருகி நீ அழாதே என்று சொன்னார். ஏன்? அவ என்ன வேதனை படுகிறார் என்றதை கர்த்தர் பார்த்தாரு. அவ எதுக்காக அழற? இந்த ராத்திரியில நீ எதை குறித்து அழுகுது ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு நிறைவேற பண்ணுவார். அதை ஏன் உனக்கு வரப்படுவார்? ஏன்? அவர் என் உபத்திரவத்தை பார்க்கிறாரு. நான் சுமந்து வருகிற பாரத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே. இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்றாரு, இவன் சொன்னா அவன் சொன்னா கேட்டல நம்ம ஆண்டு சொல்லிட்டாரு. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான்.
உன் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை, உன் இருதயத்தில் இருக்கிற சுமைய இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் மாற்றுகிறாரு. கையை தட்டி அல்லே. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன், என் ஜனத்தின் வேதனையை பார்த்தேன், என் ஜனத்துடைய துக்கத்தை பார்த்தேன், என் ஜனத்துடைய போராட்டத்தை பார்த்தேன், என் ஜனத்துடைய வாழ்வா சாவா என்கின்ற நிலைமையை பார்த்தேன். உங்க வீட்டுக்குள்ள யாரையாவது வியாதி படுக்கையில் இருக்கிறாங்களா, மரண படுக்கையில் இருக்கிறாங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் பார்த்த மகளை, யாரோ ஒரு தாய் தன் மகளுக்கு கிட்னி ஃபெயிலியர்ல இருக்கிறாங்க. எங்கேயாவது என் மகளுக்கு ஒரு கிட்னி கிடைக்குமா, ஏதாவது என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, என் பிள்ளைக்கு ஒரு நன்மை நடக்குமா, என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? அழுது கொண்டிருக்கிறல கர்த்தரை பார்க்கிறார். மகளே, உனக்கு என்ன தேவையோ, உன் வீட்டுக்கு என்ன தேவையோ, இன்னைக்கு எது உன் வீட்டுல நடக்கணுமோ அதை கர்த்தர் இனி தடையில்லாம நடத்துவாரு, தடையில்லாம வர பண்ணுவாரு, தடையில்லாம அதை உனக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வாரு. யாரோ ஒரு ஐயா நீண்ட நாளாக உங்கள் லேண்டு பிரச்சனைக்காக சுற்றி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் லேண்டு உங்களுக்கு அமையல, அது ரொம்ப சிக்கலாக இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அதை நான் பார்த்துட்டேன், உனக்கு நல்ல முடிவு வர பண்ணுவேன். கர்த்தர் சொல்ற நல்ல முடிவை வர பண்ணுவேன். உன் பேருக்கு அது ரிஜிஸ்டர் ஆகும்படி இந்த மாத கர்த்தர் உனக்கு அதை பண்ணி உன் கையில் அதை கொண்டு கொடுப்பாருயா. நீ பயப்படாத, உன் வேதனையை அவர் பார்த்திருக்கிறாரு, உன் அங்கலாய்ப்பை பார்த்திருக்கிறாரு. ஆகாரை பார்த்தாரு. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை சாகிறதை என்னால பார்க்க முடியல. பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறீங்களா? வேலை இல்லாம அழுது கொண்டிருக்கிறீங்களா? என்னென்ன காரியத்திற்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? அதை கர்த்தர் இன்னைக்கு பார்த்துட்டாரு. மகளே, நீ வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறியா? நீ பயப்படாத. 4வது மாதம் முடியத்துக்குள்ள நீ மீண்டு வராது இருக்கிற காரியத்துல கர்த்தர் உன்னை மீண்டு வரபடி செய்வாரு. நீ நீந்தி வர முடியாம தவிச்சு உள்ள ஆழத்துக்குள்ள போயிடுவேன்னு நினைச்சிடாத. கர்த்தர் பார்க்கிறாரு, உன்னை ஆழத்துக்கு முழுகி போக விட மாட்டாரு, உன்னை ஆழத்துல முழுகி போக விட மாட்டாரு. நீ பயப்படாத. இந்த மாதம் நீ கர்ப்பம் தரிப்ப. கர்த்தர் அதை நிமித்தம் அழுதல்ல, அந்த பாரத்தை கர்த்தர் பார்த்து சொல்ற, அந்த பாரம் கரைஞ்சு விட நீ கண்டிப்பா கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அழுகுரல் சத்தத்தை கேட்டிருக்கிறார். என் அழுகுரல் சத்தத்தை கேட்டுக்கிறார். என் விண்ணப்பத்திற்கு பதில் வருகிறது. என் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் சொன்ன, நான் பார்த்துட்டேன் மகனே, நான் பார்த்துட்டேன். உன் வீட்டில் என்ன நடக்குது, உன் வீட்டில் என்ன சூழ்ச்சி நடக்குது, யாரால உன் வீட்டில் பிரச்சனை நடக்குது, யாரால உன் வீட்டுக்கு அழிவு வருது, யாரால உன் வீட்டுக்குள்ள யுத்தம் வருதுன்றத கர்த்தர் இன்னைக்கு நிறுத்துகிறாரையா. வாசித்து முடிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும். நல்லா கவனிச்சுடுங்க. நீங்க யார் நிமித்தம் பாரப்படுறீங்களோ அவங்க கைகளுக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். 1. அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி. 2வது, அந்த இடத்திலிருந்து உங்களை கர்த்தர் நீக்குவார். 1, யார் நிமித்தம் பிரச்சனைய அவங்க கைக்குலேருந்து நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. 2வது, அந்த இடத்துல நீங்க இருக்காதபடி கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வருவார். 2, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதம் நீங்க சேர வேண்டிய இடத்துல கண்டிப்பா நீங்க சேருவீங்க. உங்களுக்கு எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பா உங்க கிட்ட வந்து சேரும். உங்களுக்கு கை கூடி வரும், உங்க காரியம் கைகூடி வரும். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. நீங்க கர்த்தரால் உயர்த்தப்பட போறீங்க. கர்த்தரால் உங்க குடும்பம் மேல ஓங்கி வரப்போகிறது. ஆறப்பட்டு தப்பிச்சு போவோமா போக மாட்டோமா, நம்ம வெளியேறுவோமா ஏற மாட்டோமான்னு அழுது கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்கிறது அவர்கள்
விசாலமான, நல்ல தீர்க்க தரிசனமா சொல்றது வார்த்தை. உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேகருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். விசாலமான பரந்த இடத்துல, நீங்க பசுமையான பூமியில நீங்கள் தங்கி தாபரிக்கும்படி இந்த ராத்திரி வெள்ள கர்த்தர் சொல்றாரு. எந்த இடத்துல நீங்க பிரச்சனை அனுபவிச்சீங்களோ, இப்படியும் திரும்ப முடியாம, இந்த பக்கமும் போக முடியாம, பின்னாடி பக்கமும் போக முடியாம நீங்க தவிச்சு கொண்டிருக்கீங்களோ, ஒரு விசாலமான இடம், அதை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு வர பண்ண போகிறாரு. நீங்க பயப்படாதீங்க. இந்த ராத்திரி வேளையில பயப்படாதீங்க. பரிசுத்தாவியானவர் பயப்படாதீங்க. கொஞ்சமா கலங்காதீங்க. ஒரு விசாலமான இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிற நேரம் வந்து விட்டது. அவர்களை கர்த்தர் ஒரு விசாலமான இடத்துல கொண்டு வந்து சேர்த்தார். அப்படின்னா உங்களுக்கு சில விஷயத்தை, உங்களை கைவிட்டு போன எல்லா நன்மைகள் உங்க கை கிட்டி வந்து சேரும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தவர், நெருக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தவர், தள்ளாடினவர்களுக்கு உதவி செய்தவர். இந்த ராத்திரி வேளை உனக்கு ஒரு உதவி வருகிறது. உன் பிள்ளைகளுக்கு ஒரு உதவி வருகிறது. உதவியற்ற சீயோனே, கர்த்தர் உனக்கு திரும்பவும் வீட்டை கட்டும்படி ஒரு கிருபையை உனக்கு தருகிறார். வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதம் 4வது மாதம் 1ஆம் தேதியில கிட்டி சேர்கிற சில நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. உங்களை விடுவிக்க ஒருவரை கர்த்தர் அனுப்பி வைக்கிறாரு. ஒரு தூதனை அனுப்புவாரு. குளத்தை கலக்கும்படி ஒரு தூதனை அனுப்புவாரு. இந்த மாதம் நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். பல நடத்திற்கு புறப்பட்டு போவீர்கள். பல ஊழியங்களுக்கு நீங்க புறப்பட்டு போவீங்க. நீங்கள் செய்கிற ஊழியம் அநேக இடத்துக்கு பரவி போகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல விசாலமான ஒரு பாதையை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில தடைகளை உடைத்து உங்களுக்கு காண்பிக்க போகிறாரு. வேதம் சொல்கிறது, அவர்கள் கிட்டி சேர்ந்தார்கள். சேரக்கூடாதபடி உன் குடும்பத்தை பிரிக்க வந்தது, உன் புருஷனை பிரிக்க வந்தது, உன் மனைவியை பிரிக்க வந்தது, உன் பிள்ளைகளை பிரிக்க வந்தது. இந்த 1ஆம் தேதி ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, உங்களை சேர்ந்து வாழ விடாதபடி பிரித்த சில பார்வோனுடைய மந்திரத்தை உடைக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் பயப்படாதீங்க. ஏசாயா 19:3. அதனால் எகிப்தருடைய ஆவி அவர்களுக்குள்ளே சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரங்களையும் மந்திரவாதிகளையும் சந்தனக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன். கடூரமான ராஜா அவர்களை அழுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போகும், ஆறுகளை திருப்பி விடுவார்கள். அரணிப்பான அகழிகள் வெறுமையாகி வறண்டு போகும், கொறுக்கையும் நாணலும் வாடும். நதியோரத்திலும் நதி முகத்திலும் இருக்கிற மணலுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும்
உலர்ந்து போவும். அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போவும். பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே இந்த மாதம் உனக்கு வந்தது, எதிர்த்து வந்தது, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு அது இல்லாமல் போகும்படி செய்வாரு. அந்த மந்திரத்தை இல்லாதபடி செய்வாரு, அந்த கிரிகளை இல்லாதபடி செய்வாரு, அந்த சத்துருள் இல்லாதபடி செய்வாரு. விசுவாசி எத்தனை பேரை கையை தட்டி சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வந்த எகிப்தின் வல்லமைகளை, மந்திர சேனைகளை பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு இல்லாதபடி போகும்படி. இல்லாதபடி உன் கர்ப்பத்தை அடக்கி வந்தது, உன் கர்ப்பத்தை அடக்கி வந்தது, உன் திருமணத்தை தடுக்க வந்தது, உன் வீட்டை கட்ட விடாதபடி செய்ய வந்தது, உனக்கு வேலை கிடைக்கும்படி செய்யக்கூடாதபடி உன்னை எதிர்த்து நின்றது, உன் வீட்டுல உன வளர்ச்சி இல்லாதபடி உன்னை அழிக்க வந்தது. இந்த ராத்திரி வேலை சொல்லுங்க அது இல்லாமல் போகும்படி, என் எல்லை விட்டு அகன்று போகும்படி கர்த்தருடைய வல்லமை இறங்குது. எட்டாம் வசனம் சொல்லுது, மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீர்கள் மேல் வலையை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். மீன் வளர்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போவும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா கட்டுகிற எல்லா அணைக்கட்டுகளெல்லாம் கர்த்தர் உடைத்து உங்களை மேலே கொண்டு வருவார். ஐயா, இந்த ஜெப வேளையில் எல்லார கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். நசரனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற வறுமையின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி உடைவதாக, 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 உடைவதாக. இந்த மாதம் என்னென்ன காரியம்லாம் தடையாய் இருக்குதோ கர்த்தருடைய நாமத்தில் உடைச்சு ஜெபிக்கிறையா, எல்லாம் கைகூடி வருவதாக, கைகூடி வருவதாக. தடைகள் நீங்கட்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் செய்ய நினைத்ததை நீ எந்த குடும்பத்தில் தடை வராதபடி ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். பாதுகாத்துக்கொள். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் பேரால் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.